வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 ப்ரோஸ் ஒர்க்கோட ஸ்மால் ஜெஸ்ட். அது என்னென்ன அப்படின்னா டாய்லெட், தி அஸ்ட்ராலஜர்ஸ் டே, ஹஸ்பண்ட் அண்ட் த எலிஃபண்ட் பேபிசிட்டர். இந்த 4 ப்ரோஸ் ஒர்க்குக்குமே நம்ம டீட்டெயில்டு சம்மரி கொடுத்துருக்கோம். செக் தோஸ் வீடியோஸ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒன் டாய்லெட். இது ஒரு பிளாக் விமனோட ஸ்டோரி. மோலோ இவங்க தான் அந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகானிஸ்ட். இவங்க அவங்க சிஸ்டரோட வீட்டில் அந்த ஓனருக்கு தெரியாமல் அவங்க கூட ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியாமல் நைட்டு 6 மணிக்கு வர்றது, காலையில் சீக்கிரமாகவே 5 மணிக்கெலாம் வெளியே போயிடுறது, இந்த மாதிரி ரொம்ப சீக்ரெட்டாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டும் வந்துட்டுருக்காங்க. எப்போவுமே அவங்க வீட்டில் காலையில் சீக்கிரமாக கிளம்பிடுறாங்களே, அதுக்கப்புறம் பஸ்ஸு வர்றதுக்கு 2 hours ஆகும். அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுற பிளேஸ் என்ன அப்படின்னா ஒரு பப்ளிக் பார்க்கில் இருக்கிற ஒரு டாய்லெட். மோலோவுக்கு சின்ன வயசுலேருந்தே ரைட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு புக்ஸ் எல்லாம் படித்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் எழுதலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு நோட் வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் ரொம்ப நாள் எழுதியிருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்க லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, ஒரு நாள் அவங்க அக்கா வர்றதுக்கு லேட் ஆயிடுவாங்க. இவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தால் ரூம் லாக்கில் இருக்கும். வேறு வழி இல்லாமல் ரூமுக்கு வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஓனர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அப்போ ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்குறப்போ அக்காவை பார்க்க வந்தேன்னு சொல்லிடுவாங்க. சரி வந்தால் சொல்லிடுறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க அப்படியே ரோட்லேயே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க அக்கா வந்து பார்த்தோன்னே திட்டிடுவாங்க. திட்டிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே வெறுப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த டாய்லெட் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே போய் உட்காந்து எழுதலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க நிறைய எழுதிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ரொட்டீனாக போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க தனக்குன்னு ஃபீல் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கிற பிளேஸ்னு ஃபீல் பண்ண அந்த டாய்லெட் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதாவது லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மோலோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவா, தனக்கான இடம் இது இல்லை, நம்ம ஒரு சின்ன ஏரியாவை வந்து நம்மளோடதுன்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அவள் பெஞ்சுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஸ்ப்ரிங் சன் வர்றப்போ, அதாவது ஒரு நல்ல ஒரு ஹேப்பனிங் வர்ற மாதிரி நினச்சிட்டு அவளோட ரைட்டிங்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவாள். இந்த ஒர்க் அப்பார்த்தைட் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதுனது. அதாவது பிளாக் பீப்புள் தங்களோட உரிமைகளை கேட்டு வாங்குகிற டைமில் எழுதின ஒரு ப்ரோஸ் ஒர்க். அதே மாதிரி தான் இவங்க தன்னோட இடம் வந்து இந்த சின்ன இடம் இல்லை, தன்னால் இதை விட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் தி அஸ்ட்ராலஜர்ஸ் டே ரிட்டன் பை R.K.Narayan. இந்த ஸ்டோரியில் ஒரு ஆஸ்ட்ராலஜரை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட டூல்ஸ் அண்ட் அப்பியரன்ஸு. அவர் கையில் கௌரி ஷெல்ஸ், அந்த கிளாத், நெத்தியில் பெரிய பட்டை அடித்து அதில் பெரிய குங்கும பொட்டெல்லாம் வச்சு அப்படியே ப்ரைட்டாக இருக்கார். அவரோட ஐஸ்லாம் அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுது. தலையில் ஒரு காவி துண்டு. இதெல்லாம் பார்த்தாலே ஒரு பக்கம் ஆஸ்ட்ராலஜர் மாதிரி இருப்பார். ஆனால் இவரும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். இவருக்கும் ஜாதகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு பிரச்சனைனால அவர் தன்னோட கிராமத்துலேருந்து இங்கே ஓடி வர வேண்டியதாயிருச்சு. தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு அவர் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அன்றைக்கி ஈவினிங் அவர் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒருத்தர் வர்றாரு. அவரை பார்த்தோன்னே ஆஸ்ட்ராலஜர்ஸ் வாங்க நான் அவங்க குறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வரமாட்டேன்னு சொல்லுவார். ஜாதகம்லாம் பொய்ன்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜிஸ்க்கு கோவம் வந்துடும். உங்களை பற்றி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெட் கட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து லைட்டர் பற்ற வச்சிடுறாரு. அந்த ஒரு செகண்டில் அவரோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்ட்ராலஜருக்கு பயம் வந்துடுது. என்ன பயம் அப்படின்னா, அவர் கிராமத்தில் இருந்தப்போ நல்லா சரக்கு அடிச்சுட்டு 2 பேர்த்துக்கும் இருக்கிற சண்டையில் அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்கார் இல்லை, அவரை குத்தி கிணத்துக்குள்ளே தள்ளி போட்டு இவர் ஓடி வந்துடுவார். தான் எங்கே கொலை பண்ணிட்டோமோ அப்படிங்கிற நினப்பில் இவர் கிளம்பி ஓடி வந்துட்டு வேறு ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு. அவரே தான் இப்போ நம்ம ஆஸ்ட்ராலஜர்கிட்ட குறி கேட்க வந்திருப்பார். அதை பார்த்தோன்னே இவருக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் நம்ம குத்தி போட்டால் இறந்துட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் நம்ம யாரையும் கொலை பண்ணல அப்படிங்கிற தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவர் என்ன குறி சொல்கிறாரு அப்படின்னா, இனிமேல் இந்த ஊர் பக்கமே வராத, நீ தேடி வந்தவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு, என் கையால் கொலை பண்ணணும்னு நினச்சேன், இப்போ அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மறுபடியும் நம்ம ஆஸ்ட்ராலஜர் சொல்கிறாரு, அவன் லாரி கடியில் நசுங்கி இறந்துட்டான், நீ இந்த பக்கமே வராத, இந்த ஊரே உனக்கு ஆபத்தானது, நீ சாகிற வரைக்கும் இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஆஸ்ட்ராலஜருக்கு நிம்மதி. தன்னை கொலை பண்ண தேடிகிட்டு இருந்தவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாச்சு, இதுக்கு மேலே அவன் இந்த பக்கமே வரமாட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஒய்ஃப் கிட்ட அமௌண்ட் கொடுக்குறாரு. அமௌண்ட் வந்து ₹1 சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் கொடுத்தது 12.5 தான் கொடுத்துருப்பாங்க. அதனால மறுபடியும் ஆஸ்ட்ராலஜருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட மனசு விட்டு சொல்கிறாரு, நான் இப்படி வந்து ஒரு கொலை பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை அப்படி எதுவுமே நடக்கலை, நான் வந்து இப்போ பியூராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப பதட்டமாயிருது, என்னது கொலை பண்ண ட்ரை பண்ணிங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒய்ஃப்கிட்ட இருந்தே அவர் மறைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆமாம், அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணது, இப்போ நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ராலஜர் தூங்கிடுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஹஸ்பண்ட், ரிட்டன் பை V.N.Giritharan. இந்த ஒர்க்கோட ப்ரொட்டகானிஸ்ட் சபாபதி. இவர் கனடாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு ஈவினிங் 4:30 போல் தன்னோட பால்கனியில் டக்கீலா மார்கரெட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிங்க்ஸாக குடிச்சிட்ருக்காரு. இவர் மைண்டு ஃபுல்லாக ஒரே சந்தேகம், ஒரே ஒரு கேள்வி மட்டும் இவர் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கு போனப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஏஜென்ட் இருக்கான், அந்த ஏஜென்ட் வந்து சரியில்லை, ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான் பொண்ணுங்களெல்லாம் அப்படின்னு. அப்போ அந்த ஏஜென்ட் மூலியமாக தான் பானுமதியும் வந்தான். அப்போ இவளும் தப்பாக இருப்பாளோ அப்படிங்கிற ஒரு கேள்வி சபாபதியை அரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அவனுக்கு இன்னும் நிறைய விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இவனோட ஃப்ரெண்டு அவள் இருந்துட்டு அடிக்கடி சொல்லுவாள், அவள் ஃபாரின் லேடி தான், அவள் வந்து சொல்லுவாள் அடிக்கடி, நீங்கள் இந்தியன்ஸ் எல்லாமே இப்படி தான், யார் வேணாலும் கல்யாணம் பண்ணால் ஆனால் இந்தியன் மென்னை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப சந்தேகப்படுவாங்க. ஆனால் எங்களோட கல்ச்சர் அப்படி கிடையாது, நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருப்போம், ஆனால் அதை கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டோம், நாங்கள் வந்து ஒருத்தர் நம்பிக்கையிலே வாழ்வோம். ஆனால் நீங்கள் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் கடவுள் கூட அப்படி தான் இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் மேலே சபாபதிக்கு இன்னொரு டவுட்டும் வரும். அப்போ நம்ம மட்டும் கரெக்டாக, நாம் எத்தனை ஷிப்பில் வேலை பார்த்துருக்கோம், ஒருத்தர் வந்து பானுமதி கிட்ட சொல்கிறப்போ ஷிப்பில் வேலை செய்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்போ பானுமதி நம்மளை சந்தேகப்பட்டு கேட்டால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அவளும் மாடு மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிட்டு தானே வர்றா. அவள் இப்படி ஒரு டயர்டில் வர்ற நம்ம ஒய்ஃப் கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னா, நம்மளாம் மனுஷனே இல்லை, ஹஸ்பண்ட்ங்கிற ஒரே ஒரு தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் நான் அந்த தகுதியை இழந்தவன் ஆயிடுவேனே அப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே அந்த கடைசி ட்ரிங்க்கையும் முடிச்சிட்றான். முடிச்சுட்டு டைம் பார்த்தா 6 o'clock ஆச்சு. உடனே சபாபதி, ஐயோ நம்ம ஒய்ஃப் டயர்டாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவளுக்காக காஃபி போட்டு வைக்கலான்னு காஃபி போட போயிடுறான். ஒருவேளை இந்த சீனை சபாபதியோட ஃப்ரெண்டு பார்த்துருந்தா இந்தியன் ஹஸ்பண்ட்ஸை பற்றின இருக்கிற ஒரு தாட்டை வந்து மாற்றிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு V.N.Giritharan முடிச்சிடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் எலிஃபண்ட் பேபிசிட்டர், ரிட்டன் பை நோரா பர்க். இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகானிஸ்ட் கஜபதி அப்படிங்கிற ஒரு யானை. கரீம் கஜபதியோட ஓனர். இவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரீம்க்கு கஜபதியை ரொம்ப பிடிக்கும். கரீம்க்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக தான் கஜபதியை வச்சுருப்பாங்க. கரீமும் ஒய்ஃபும் பிஸியாக இருக்கிறப்பெல்லாம் அந்த குழந்தைய ஒரு ரவுண்டு போட்டு கஜபதிக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைய எங்கேயும் போக விடாமல் கஜபதியே பார்த்துக்கும். அவங்கெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால அடிக்கடி கேம்ப் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சமயம் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக ஒரு கேம்ப் போட்டிருப்பாங்க. அப்போ வழக்கம் போல் சமையல் செய்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்கு கரீமோட ஒய்ஃப் ஆத்தங்கரைக்கு போவாங்க. ஆனால் போனவங்க ரொம்ப நேரம் ஆகியும் வரமாட்டாங்க. அதனால கரீமும் பார்க்க போகணும். அதனால குழந்தைய கஜபதி முன்னாடி ரவுண்டு போட்டு உட்கார வச்சுட்டு கரீமும் ஒய்ஃபை தேடி போயிடுறான். போனவங்க ரொம்ப நேரமாக வரவே மாட்டாங்க. இங்கே குழந்தைக்கு கொஞ்ச நேரத்தில் இருட்டாக ஆரம்பித்ததுனால அழுக ஆரம்பிச்சிடும், குளிரும், கத்திக்கிட்டே இருக்கும். கஜபதிக்கு என்ன பண்ணுறதே தெரியல. கஜபதியும் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அவங்கள வர வைக்கிறதுக்காக. ஆனால் அவங்க 2 பேருமே வரவே மாட்டாங்க. இந்த குழந்தையோட அழுகுரல் அவங்க பேரண்ட்ஸுக்கு கேட்டுச்சோ இல்லையோ ஒரு நோநாய் கூட்டத்துக்கு கேட்டுரும். அதுங்க எல்லாம் இந்த குழந்தைய சாப்பிட்றதுக்காக வர நம்ம கஜபதி தன்னோட உயிரையும் அப்படியே பொருட்படுத்தாமல் மரத்தில் இருக்கிற செயினெல்லாம் அப்படியே காலிலேருந்து அறுக்க ட்ரை பண்ணிவிட்டு மரத்தையும் முட்டி முட்டி தள்ளி அந்த ஓனாயெல்லாம் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து இந்த குழந்தை ரொம்ப தூரமாக போயிடும். அப்படியே மரத்தையே இடித்து தள்ளிட்டு ஒரு ஓனாயை கொன்று வீசிட்டு அப்படியே நம்ம கஜபதி கத்துவார். அப்படி இருந்தாலும் அவங்க வரமாட்டாங்க. காலையில் ஆயிரும். அந்த குழந்தையும் அந்த எலிஃபண்ட் விடுற மூச்சு காற்றோட கதகதப்பில் தூங்கிடும். கஜபதிக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஓனாய்ங்க நைட்டு ஃபுல்லாக இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கும். மாமரம் வந்து அந்த யானை மேலேயே விழுந்துடும். காலில் அப்படியே செயின்லாம் அருந்து ரத்தம்லாம் நிறைய வேஸ்ட்டாக போய் டயர்டில் படுத்திருக்கும். காலையில் ஒரு வழியாக ஆற்றுல விழுந்த ஒய்ஃபை தப்பிச்சு வருவாங்க. அதே மாதிரி தேடி போன கரீமும் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்க்குறப்போ குழந்தை காணாமல் போயிருப்பாங்க. யானை விழுந்து கிடக்கும்.
செயின் அறுத்துருக்கும். அதனால் கரீம் என்ன நினச்சிக்குவான் அப்படின்னா, நீ என்னை விட்டு தப்பிச்சு போகலான்னு நினச்சல, அதுக்கும் என் குழந்தைய கூட விட்டுட்டு போகணும்னு நீ நினச்சிட்டல, நீ வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டு, எனக்கு வந்து உண்மையாகவே இல்லை, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் அவங்க ஒய்ஃப் பார்க்குறாங்க. அங்கே ஃபுல்லாக வெறும் அந்த ஓநாயோட கால் தடமாக இருக்குது. குழந்தைய வந்து அது பத்திரமா தான் பிடிச்சிட்ருக்கு. அதனால குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம கஜபதி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சவொடனே கரீம்க்கு வந்து ஓகே தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கிளை எல்லாத்தையும் அகற்றி விட்டுட்டு அந்த கஜபதி வந்து பாராட்டுவார். கஜபதியும் ஹாப்பி ஆயிடுவான். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கைண்ட்லி லீவ் அ கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விட்டி கார்டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.